Hello friends, welcome to my channel. This video sponsored by BuyMote. BuyMoteங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நிறைய டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்பியான மெதுவடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு டம்ளர் அளவு உளுந்து எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணணும். அது ஒரு 3 டைம் நல்லா பிசைஞ்சு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்த உளுந்தை தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி நல்லா ஊறி இருக்கும். அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரு ஜாரில் நல்லா மாற்றிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டித்தன்மையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அதனால் மிக்சியில் அரைச்சதுனால ரொம்ப ஹீட்டாக இருக்கும் மாவு, அதனால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போடணும்னா கிறிஸ்பியாக வராது. நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி வச்சு ஒரு மூடிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதிலே 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு சேர்த்தா நல்லா மொறுமொறுன்னு வரும் வடை. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகு நுணுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணால் தான் கையில் ஒட்டாது. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சி லைட்டாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக எண்ணெய் தடவினால லைட்டாக அப்படியே ஹோல்ஸ் போட்டு அப்படியே போட்டால் எண்ணெய்க்குள்ளே புத்துன்னு விழுந்துடும். அதனால் எண்ணெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு கையில் போடுறதுக்கு எண்ணெய் தெரிக்கும் பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு அது பின்னாடி வச்சு லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. லைட்டாக தட்டி விட்டு நடுவில் ஒரு ரோடு போட்டுருங்க. நல்லா ஓட்ட போட்டதுக்கப்புறம் நல்லா காஞ்ச எண்ணெயில் அதை அப்படியே மெதுவாக போட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது வெளியே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே மாவு வந்து வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லா வடையும் அப்படியே பொரித்து எடுத்துடலாங்க. இதே மாதிரி எல்லா மாவுமே எண்ணெயில் போட்டு நல்லா மொறுமொறுன்னு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.